இந்த காலண்டு முழுவதுமாக யோசுவா புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு பாடங்களை நாம் படித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 5வது பாடத்தை நாம் படிக்கவிருக்கின்றோம். பாடத்தை படிக்கும் முன்பாக ஒரு சிறு ஜெபம் ஏறெடுப்போம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணக்கர்த்தருமாய் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வாரத்தின் பாடத்தை நாங்கள் படிக்கும் பொழுது உம்முடைய விசேஷமான பிரசன்னம், ஆவியானுடைய அசைவாடுதல் எங்கள் மத்தியில் இருக்க வேணுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, இந்த வார பாடம் போன வார பாடத்தின் தொடர்ச்சி. இந்த பாடத்தின் தலைப்பு 5வது பாடம், தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். எல்லாரும் இந்த பாடத்தை படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். படிச்சிருந்தீங்கன்னா நிறையா கேள்விகள் இருக்கும். இந்த பாடத்தை படிக்கும் பொழுது நிறைய கேள்விகள் உங்கள் மனதில் தோன்றி இருக்கும். இந்த தலைப்பு தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இது ஒரு தொடர்ச்சி. யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். யுத்தம் பண்ணுறார், இன்னும் பண்ணுவார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அதன் அர்த்தம் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? என்ன யுத்தம்? யுத்தம்னு சொல்கிறப்ப 2 காரியங்கள் இருக்குது. அது இங்கிலீஷில் சொன்னால் ஹாட் வார் அண்ட் கோல்டு வார்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக 1914 18 வரை ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், உலக மகா யுத்தம் நடந்தது. 1939 1945 வரை 2ஆம் உலக மகா யுத்தம் நடந்தது. அந்த உலக மகா யுத்தம் முடிந்த பிறகு 2 துருவமாக உலகம் பிரிந்ததை நாம் பார்க்கிறோம். ஒன்று அமெரிக்காவின் தலைமையிலும், இன்னொன்று ரஷ்யாவின் தலைமையிலும். அதை USSR என்று சொல்வார்கள். USA vs USSR. அந்த 2வது உலக மகா யுத்தம் முடிஞ்ச உடனே அந்த 2 நாடுகளுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளைத்தான் கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே உலக மகா யுத்தம் நடந்தது. கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிரை இழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள், பெருத்த நஷ்டம் ஏற்பட்டது. சொல்லப்போனால் இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் ஹிரோஷிமா நாகசாகிங்கிற 2 இடத்துல ஜப்பானில் அட்டோமிக் பாம் போட்டதில் கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிரை இழந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு ஏற்பட்டதான் கோல்டு வார். வார்னா சண்டை போடுவாங்க. கோல்டு வார்னா என்ன? பனிப்போர். கரெக்ட், பனிப்போர்னு சொல்கிறாங்க. அப்போ பரலோகத்தில் இந்த பனிப்போர் ஆரம்பித்தது. தேவனுக்கும் எதிரியாகிய சாத்தானுக்கும். லூசிஃபர் சாத்தானாக மாறின கதையெல்லாம் நமக்கு தெரியும். அவன் பூமியில் விழத்தள்ளப்பட்டான். இங்கு பாவத்தை செய்ய அவன் தூண்டினான். அவன் பாவத்திற்கு அதிபதி, பொய்யன் என்று வர்ணிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த யுத்தத்தில், இந்த நன்மைக்கும் தீமைக்கும் எதிரான யுத்தத்தில் நாமும் பங்கு பெறுகின்றோம். நாம் யார் பக்கம் இருக்கிறோம் என்பது மிக முக்கியம். தேவன் பக்கமா அல்லது சாத்தானின் பக்கமா? நாம் பாவம் செய்யும் பொழுது யார் பக்கம் போயிடுறோம்? சாத்தான் பக்கம் போயிடுறோம். ஏன்னா பவுலப்போஸ்தலன் சொல்றார், நீ பாவம் செய்யும் பொழுது நீ எதற்கு அடிமையாகிற? பாவத்திற்கு அடிமையாகிறோம். அப்ப சாத்தானுக்கு அடிமையாகிறோம். நான் நன்மை செய்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, அவருடைய கற்பனையின்படி நடந்து, அவருடைய நியமங்களை கை கொண்டு அவ்வாறு நடக்கும் பொழுது நாம் தேவனுடைய பக்கத்தில் இருக்கிறோம். நாம் தேவனுடைய பக்கமா அல்லது சாத்தானின் பக்கமா?
இது ஒரு மாபெரும் போராட்டம். பரலோகத்தில் ஆரம்பித்த யுத்தம் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த யுத்தம் எப்போதான் முடியும்? இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை உலகத்துக்கு வரும் பொழுது இந்த யுத்தம் முடிகின்றது. அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சி, 1000 வருட அரசாட்சி பரலோகத்தில் நடக்கும். பின்பு இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக இந்த உலகத்திற்கு வருவார். அப்புறம் என்ன நடக்குது? 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் புதிய வானம், புதிய பூமி. சொல்லப்போனால் இந்த வார பாடத்தில் ஏசாயா 11வது அதிகாரத்தில் வாழ்க்கை எப்படி இருக்கும், நாம் பரலோகத்தில் எப்படி வாழப்போகிறோம், நீங்கள் நேரம் இருக்கிறப்ப அதை எடுத்து வாசித்து பாருங்கள். இப்போ நம்ம நேரம் இதை வாசிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. நீங்கள் உட்காந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க போகிறது என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். அதே போல் வெளிப்படுத்துதல் கடைசி 3 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுதும் 20, 21, 22 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுதும் அங்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும். அங்கு கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, இந்த காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார், இன்று நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அதுதான் அவர் நமக்காக செய்கின்ற வேலை. நம்முடைய பங்கு என்ன? நாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரோடு நாம் வாழும் பொழுது, அவர் சித்தத்தின்படி வாழும் பொழுது நாம் இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த துவக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு தேவன் இந்த சண்டேல இந்த மக்களை நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். தேவன் யுத்தத்தை விரும்புபவரா, அழிவை விரும்புபவரா? யுத்தம்னா என்ன? அழிவு, மரணம், கண்ணீர், இதுதான் யுத்தம். ஆனால் கடவுளே முன்னின்று வழி நடத்தியிருக்கார். ஏன் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துச்சு? இந்த கேள்வி உங்களுக்கு வந்துச்சா இந்த பாடத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது? சரி, இப்போ ஒரு கூட்ட மக்களை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். யாரை தேர்ந்தெடுத்தார்? இஸ்ரேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் 430 வருஷம் இருந்தாங்க. இருந்த பிறகு அவங்க எங்கே போகிறாங்க? கானானுக்கு அவர் அழைச்சிட்டு போகிறார். அது மோசே தலைமையில் தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானானை நோக்கி அழைத்து செல்கின்றார். இப்போ மோசே மரித்தார். அதுக்கப்புறம் யோசுவா என்ற ஒரு தலைவன் ஏற்படுத்தப்பட்டான். இப்போ கானான் தேசம் என்ற இடத்தை தேவன் யாருக்காக பிரத்யோகமாக வைத்திருந்தார்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 15, 16 வசனங்களை யாராவது வாசிங்க பார்ப்போம். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். இது யார் சொன்னதுன்னா, கடவுள் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார். ஆபிரகாமுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவர் மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்ன காரியம், நீ முதிர் வயதாயிட்ட, நீ மரிக்க போகிற, ஆனால் என்ன நடக்கும்? ஏன்னா ஆபிரகாம்கிட்ட ஏற்கனவே அவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். நீங்கள் 15வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தெரியும். நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்றேன், கானான்கிற தேசத்துக்கு போ, அந்த இடத்துல போய் எனக்காக நீ சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லியிருந்தார். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருந்தார். அடுத்த வசனத்தை பார்ப்போம். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகலை, மேக்சிமம்காக வெயிட் பண்ணுறாரு. பாவத்துடைய உச்ச நிலைமை.
அதாவது ஆதியாகமம் 6வது அதிகாரத்தை வாசிக்கிறப்ப நம்ம நோவா காலத்தில் தேவன் வந்து அந்த உலகத்தையே தண்ணீரால் அழிக்கிறார். ஏன் அழித்தார் அப்படின்னா அங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னா அவர்களுடைய எண்ணம் முதற்கொண்டு எப்படி இருக்கு? பாவமாக இருக்குது. பாவமே செய்கிறாங்க. பாவத்தை தவிர வேறு ஒன்றும் செய்கிறதில்ல. இவங்கள நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நோவாட்ட ஒரு பேழையை கட்டு. 120 வருடம் அவர் வந்து பேழையை கட்டுறாரு. கட்டுறதும் இல்லாமல் பிரசங்கம் பண்ணுறாரு. யாருமே மனம் திரும்பலை. கடைசியில் நோவா குடும்பத்தார் மொத்தம் 8 பேர் மட்டும் அங்கு காக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த இடத்த ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். அதுதான் ப்ராமிஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட, அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து இப்போ இருக்கிற இஸ்ரேலை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னால் அவங்களுக்கு சொந்த நாடே இல்லை. அகதிகள் மாதிரி எல்லா நாடுகள்லையும் பரவி இருந்தாங்க. ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் ஹிட்லர் காலத்தில் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள், லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள். அதன் பிறகு ஒரு நாடு என்று ஏற்படுத்தி இப்போ இருக்கிற இஸ்ரேல்னு சொல்கிறோம்ல, அந்த நாடு உருவானது 1948. அதற்கு முன்னால் அவங்க உலகம் பூரா அகதிகளாக பரவி இருந்த ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குறோம். சரி, இந்த யுத்தத்தை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு பண்ண ப்ராமிஸ், உடன்படிக்கையின்படி அந்த இடத்த அவருக்கு கொடுக்க போகிறார். மோசே இறந்துட்டார். மோசேக்கு அப்புறம் யோசுவா வருகிறார். அவங்க கடந்துட்டாங்க. அந்த யோர்தான் நதிக்கரையை கடந்து அவங்க வரணும். இப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாம் ஒவ்வொருவரும் யுத்த வீரர்கள். நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, எபேசியர் 6வது அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள் வாசிக்க வேணாம். இந்த வசனங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அங்கே வந்து பவுலப்போஸ்தலன் ஒரு நபரை எப்படி சித்தரிக்கிறார்னா, ஒரு படை வீரன். அப்போ கிறிஸ்தவன் ஒவ்வொருவரும் சோல்ஜர்ஸ், நாம் படை வீரர்கள். நம்ம எதை எடுத்து சண்டை போடுறோம்? பாவத்தை எதிர்த்து சண்டை போடுறோம். சாத்தானை எதிர்த்து சண்டை போடுறோம். சண்டைன்னு சொன்ன உடனே கை தடி கம்பு அது இல்லை. நம்முடைய வாழ்க்கை ஒரு டிசிப்ளின் கிறிஸ்டியன் லைஃப். அப்படி இருக்கணும்னா என்னென்ன காரியங்கள் நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுலப்போஸ்தலன் இங்கே எபேசியரில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். எபேசியர் 6வது அதிகாரம், நீங்கள் டைம் இருக்கப்போ வீட்டில் போய் பார்த்து பாருங்கள். 13 to 17 வசனங்களில் நான் ஒரு கோரஸ் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து எப்படி வருதுன்னா, ஐ எம் இன் த லார்ட்ஸ் ஆர்மி. பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் அந்த பாட்டு பாடுவாங்க. அது எப்படி வரும் அப்படின்னா, ஐ மே நெவர் மார்ச் இன் த இன்ஃபென்ட்ரி, ரைட் இன் த கேவல்ரி, ஷூட் இன் த ஆர்ட்லரி, ஐ எம் நெவர் ஃப்ளை ஓவர் த எனிமி, பட் ஐ ஆம் இன் தி லார்ட்ஸ் ஆர்மி. நான் பறந்து போக மாட்டேன், சுட மாட்டேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன். ஆனால் நான் யார்? நான் தேவனுடைய வீரன், ஒரு சிப்பாயின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ கானான் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி வந்துட்டாங்க. நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சில சவால்களை அவங்க சந்திக்க வேண்டியது இருந்தது. ஆனால் கடவுள் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து
கிளியராக சொல்லியிருந்தார், நீ அந்த நாட்டுக்குள்ளே போகிறப்ப நீ எப்படி வாழணும். ஏன்னா இதைத்தான் தியோக்ரஸின்னு சொல்லுவாங்க. தியோக்ரஸின்னா தேவன் ஆட்சி செய்வது. அதாவது முடியாட்சி, குடியாட்சி இப்படின்லாம் பார்க்குறோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து குடியாட்சி. மெஜாரிட்டி கண்ட்ரிஸ் வந்து குடியாட்சி. குடியாட்சின்னு என்ன? குடிமக்கள் ஓட்டு போட்டு எலெக்ஷனில் தலைவர்களை ரூல் பண்ணுறவங்கள எலெக்ட் பண்ணுறது தான் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம், ஜனநாயகம்னு சொல்கிறோம். இப்போ மெஜாரிட்டி கண்ட்ரி வந்து இப்போ ஜனநாயகம் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மொனார்க்கி தான் இருந்திருக்கு. அரசர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சொல்லப்போனால் வெள்ளைக்காரங்க இந்தியாவுக்கு வந்தப்போ கிட்டத்தட்ட 650 குறுநில மன்னர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்தது தான் ஒரு பெரிய காரியம். பிரிட்டிஷ் வந்து அதை பண்ண வேண்டியது இருந்துச்சு. குடியாட்சி, முடியாட்சி, அதுதான் கிங்ஸ், அரசர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கு முன்னால் தியோக்ரஸி. தியோக்ரஸின்னா என்னென்னா கடவுளே அந்த மக்களை ஆட்சி செய்யணும். இங்கே புது இடத்துக்கு போயிருக்காங்க. கடவுள் வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு என்னென்ன காரியங்கள் செய்யணும், நீ என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற காரியத்தெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். 10 கற்பனைகளை கொடுத்தார். ஓரேபில் வந்து 10 கற்பனைகளை கொடுத்தார். மோசேயை வந்து சீனாய் மலை மீது கூப்பிட்டு அந்த 10 கற்பனைகளை தன்னுடைய சொந்த விரலால் எழுதி அதை கொடுத்தார். அப்போ இந்த சட்டத்திட்டங்கள் படி நாடு நடத்தப்பட வேண்டும். ஒரு சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தனிநபர் ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும், இந்த காரியங்கள்லாம் உள்ளடக்கித்தான் காரியங்களை எல்லாம் செஞ்சு மக்களை வந்து நடத்திட்டு போகிறாரு. போய் அவங்க வந்து கானான் போய் சேர்ந்தாங்க. சொன்னால் ஏற்கனவே அவங்க போகிறதுக்கு முன்னால் சில சேலஞ்சஸ் இருந்துச்சு. இருந்தாலும் போய் சேர்ற முக்கியமான காரியம் என்னென்னா, கடவுள் சொன்னபடி அவர்கள் நடக்க வேண்டும், கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய நியமங்களை மறந்துவிடக்கூடாது என்பது தேவன் ரொம்ப அந்த காரியத்தில் குறியாக இருந்தார். உபாகமம் 18ஆவது அதிகாரம் 9 முதல் 14 வசனங்களை வாசிக்கிறப்ப அவருடைய பாவம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அந்த மக்கள், அங்கே கானானியர் வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்கள், அந்த மக்களை வந்து அவர்களுடைய பாவம் பெருகி போயிடுச்சு. நம்ம வாசிக்க தேவையில்லை, அது வந்து சில காரியங்களை இங்கே சொல்லியிருக்காங்க. பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுதல், குறி பார்த்தல், அங்ஙனம் பார்த்தல், மாயவித்தை, பில்லி சூனியம் செய்தல், செத்தவர்களிடம் விசாரித்தல் போன்ற அருவருப்பான நடவடிக்கைகளை செய்யாத. 10 கற்பனைகளை கொடுத்தாரு. மோசேயின் மூலமாக மற்ற சட்டத்திட்டங்களை கொடுத்தாரு. சிவில் லா, பொலிட்டிக்கல் லா, இந்த காரியங்கள்லாம் கொடுத்தாரு. இதெல்லாம் கொடுத்த தெய்வம் என்னத்தையும் சொன்னார் அப்படின்னா, சில காரியங்களை நீ வந்து செய்யவே கூடாது, அது அருவருப்பானது. செத்தவங்கள்ட்ட போய் குறி கேட்கறது வேண்டாம், இதெல்லாம் செய்யாத அப்படின்னு தேவன் சொன்னார். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அந்த மக்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கானானியர், கானானில் வாழ்கிற மக்கள். அப்போ இந்த மக்களை என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த இந்த கானானியரை அந்த நாட்டிலிருந்து துரத்தி விட்டு இவர்களை அங்கே குடிபெற வைக்கிறார். இது ஒரு பெரிய வேலை. யோசுவாவுக்கு வந்து இந்த நாட்டை பிரித்து கொடுக்கறது. 12 கோத்திரங்கள் இருந்தது. அந்த 12 கோத்திரங்களுக்கும் அவர் என்ன செய்கிறாரு? பிரித்து கொடுக்குறார். நிலத்தை, கானான் தேசத்தை பிரித்து கொடுக்குறார். அந்த வேலையை அவருக்கு கொடுத்திருந்தார். இவ்வாறு அவர்கள் செல்லும் பொழுது யுத்தங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்துச்சு, சில முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இவை எல்லாவற்றையும், அதாவது ஒரு காலம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மக்கள், எங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ராஜா வேணும். அப்போ சாமுவேலுக்கு வந்து ரொம்ப வருத்தம், தீர்க்கதரிசி சாமுவேலுக்கு ரொம்ப வருத்தம்.
அவர் தேவன்கிட்ட போய் சொல்கிறாரு, ஆண்டவரே இவங்க வந்து ராஜா வேணும்னு சொல்கிறாங்க, இவங்க என்னையே தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அவங்க உன்னே தள்ள, யாரை தள்ளிட்டாங்க? நான் அவர்களை ஆளக்கூடாதபடிக்கு என்னை அவர் தள்ளினார்கள். அதுக்கப்புறம் சாம்பேல் வந்து உள்ள பிரச்சனை எல்லாம் சொல்கிறாரு. இப்போ வந்து ஒரு ராஜா வந்தான்னா அவன் என்னென்ன நடக்கும், என்னென்ன செய்யும், நல்ல நல்ல காரியங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான், நீங்கள் கஷ்டப்படுவீங்க. இதெல்லாம் சொன்ன பிறகு மற்றவங்கள போல, மற்ற ஜனத்தை போல எங்களுக்கும் ராஜா வேணும். கடவுள் வந்து ராஜா கொடுத்தாரா? கொடுத்தார். பிரச்சனை வந்துச்சா? வந்துச்சு. கடவுள் சொன்னபடியே பிரச்சனை எல்லாம் வந்தது. சரி, என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேவன் ராஜா மட்டும் இல்லை, ஒரு நியாயாதிபதி. எப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி? வாசிப்போம். 96வது சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிப்போம். 96வது சங்கீதம் யாராவது எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். 96வது சங்கீதம் 13வது வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஒரு நியாயாதிபதி எப்படித்தான் நியாயம் தீர்க்கணும்? எப்படி நியாயம் தீர்க்கணும்? நீதியோடும் நியாயத்தோடும். ஆனால் சில சமயங்களில் நீதி புரட்டப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ராங்காக போயிடலாம் ஒரு காரியத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தில். ஆனால் கடவுளுக்கு எல்லாம் தெரியும். ஹி நோஸ் த டோட்டல் பிக்சர், என்ன நடக்குது அப்படிங்கிறது. நம்முடைய கண்ணோட்டம் வேறாக இருக்கலாம், நான் பார்க்குற விதமாக அவர் பார்க்குறதில்ல. அதனால தான் அவர் சொல்கிறாரு ஏசாயால, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிறது இல்லை. அதனால் இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நியாயாதிபதி ஆக அவர் நியாயம் தீர்க்கிற இடத்துல இருக்கிறார். இன்றைக்கும் அவர் என்ன செஞ்சிட்ருக்கார்? நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் என்ன நடக்குது? நியாய தீர்ப்பு நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை, எப்போ இந்த நியாய தீர்ப்பு முடியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னால் இதெல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் நாமும் நியாயம் தீர்ப்புன்னு சொல்லியிருக்கு. இந்த 1000 வருஷ அரசாட்சியில் நம்மளும் என்ன செய்வோமா? நியாயாதிபதிகளாக இருப்போம். தூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்களே அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த நியாயாதிபதி பார்சியாலிட்டி பார்க்குறவர் இல்லை, ஒருதலை பட்சமாக முடிவு செய்கிறவர் அல்ல. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, நீ பாவம் செஞ்சினா உனக்கு என்ன உண்டு? தண்டனை. யாராக இருந்தாலும், அது இஸ்ரேல் ஜனங்களாக இருந்தாலும் தண்டனை நிச்சயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரத்துக்கு உபாமம் 7வது அதிகாரம், யுபாமம் 7வது அதிகாரம். அங்கே ஒரு காரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கேள்வி வரலாம் நமக்கு, ஏன் கடவுள் வந்து இஸ்ரேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்தார்? அந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா? பைபிளை வாசிக்கிறப்ப நான் பார்க்குறோம், கடவுள் வந்து இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்து? எவ்வளவோ மக்கள் இருந்தாங்க, எத்தனையோ கூட்ட மக்கள் இருந்தாருங்க. இருந்தாலும் அந்த மக்களை, அந்த கேள்வியோட இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். இன்னைக்கு நம்மளையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? குடும்பத்துக்கு ஒன்று, கோத்திரத்துக்கு ஒன்று, ஊருக்கு ஒன்றுமா தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். இல்லை, இஸ்ரேல் ஜனங்களை எப்படி தேவன் தேர்ந்தெடுத்தாரோ அதே போல் நம்மையும் அவர் தேர்ந்தெடுக்கின்றிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர் என்று நாம் பார்க்க. சரி, உபாகமம் 7வது அதிகாரம் 2-3 வசனங்கள் நம்ம வாசிப்போம்.
6, 7, 8 வசனங்களை வாசிப்போம். யாராவது வாசிங்க பார்ப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அவர் என்ன சொல்றாரு இருப்பாங்க? நீ தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளையும் ஒன்றை வந்து எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஜனமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்களை எப்படி தெரிந்து கொள்ளன்னா, நீங்கள் ஒரு பெரிய கூட்டம் அப்படிங்கிறதுக்காக உங்களை தேர்ந்தெடுக்கல. அதுக்கு பதிலாக நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். மைனாரிட்டி, அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறப்ப மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் வந்து 2 கோடிக்கும் கம்மி தான். அதுதான் மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சிறு கூட்டம், சிறு மந்தைன்னு தான் சொல்லணும். சரி, அடுத்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். அடுத்த வசனம் 8வது வசனம். உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணை, ஏன்னா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு உங்களுக்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. உங்கள் தலைமுறையை வந்து நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. சரி, இங்கே வந்து ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தேவன் தேர்ந்தெடுத்தார். அதுக்காக ஒரு நாட்டையும் கொடுத்தார் அப்படிங்கிற காரியத்தையும் பார்க்குறோம். அதாவது அவங்க போய் சேர்றதுக்கு முன்னால் அந்த நாடை ஏற்பாடு பண்ணி வைத்திருந்ததையும், இவர்கள் அங்கே போன பிறகு எப்படி வாழ வேண்டும் என்று காரியத்தை சொல்லி கொடுத்ததையும் நம்ம பார்க்குறோம். இப்போ யோசுவா 7வது அதிகாரத்துக்கு வரும்போது 2 காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று ஆயிப்பட்டினம், இன்னொன்று அன்னை ஆரம்பிக்குது. 2 பிரச்சனை. ஆயிப்பட்டினம், அடுத்து என்ன பிரச்சனை? யோசுவா 7வது அதிகாரத்தில் ஆயிப்பட்டினம் ஆகான் உடைய பிரச்சனை. சரி, ஆயிப்பட்டினத்தில் என்ன பிரச்சனை? ஒரு சிறு கூட்டம்தான். அவர் என்ன செய்கிறாரு? ஒற்றர்களை அனுப்புகிறாரு, ஸ்பைஸ். 2 பேரை அனுப்பி அந்த நாடு எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்க, அவங்களோட நம்ம சண்டை போடலாமா, சண்டை போட்டால் ஜெயிச்சிருவோமா அப்படிங்கிறதுக்காக 2 பேரை அனுப்புகிறாரு யோசுவா ஆயிப்பட்டினத்துக்கு. அங்கே என்ன நடந்துச்சு? அவங்க போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க? ஒரு சின்ன கூட்டம்தான், எல்லோரும் போக தேவையில்ல, ஒரு 2000-3000 பேர் போனாலே போதும், அந்த பட்டணத்தை ஈஸியாக பிடிச்சிடலாம். போனாங்க, சண்டை போட்டாங்க, ஜெயிச்சாங்களா? புறமுது காட்டி ஓடினாங்க. புறமுது காட்டி ஓடினாங்க. ஏன்? அங்கே ஒரு பிரச்சனை. பாளையத்தில் ஒரு பாவம், ஒரு பெரிய பாவம் நடந்திருக்கு. அந்த மக்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் வந்து எதிரிகள் கைகளில் இவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, அப்போ அந்த அதிகாரத்தில் 6, 7, 8 வசனங்கள் மட்டும் வாசிப்போம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். சரி, யோசுவாவுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அடுத்த வசனத்தை பாருங்க. யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா
தேவரே, இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர், யோர்தானை கடந்து எங்களை அங்கே கொண்டு வந்தீங்களே, இவங்க எங்கள் கையில் நாங்கள் சாகிறதுக்கு அங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன நிம்மதியாக இருந்து விட்டோமானால் நலமாக இருந்திருப்போம். ஒருவேளை நாங்கள் அங்கேயே இருந்திருந்தோம்னா நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்போம். நீங்கள் யோர்தானுக்கு அப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வந்து இப்போ நாங்கள் என்ன ஆயிடுச்சு, புறமுதுகு காட்டி ஓடுற நிலைமை வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்து வசனத்தை பாருங்கள். ஆண்டவரே, இஸ்ரவேல் சங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? தலைவர் யோசுவா ஒரு தலைவர். அவர் தேவன்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்குறார். என்ன பண்ணுவேன், மக்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றார். பதினோராவது வசனம். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். ஏன் இந்த நிலைமைன்னா, அவர்கள் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீட்டானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும். பண்டபாடிக்குள்ளே பார்த்துருந்தேன். இப்போ என்ன ஆகான்கிறவன் என்ன செஞ்சிடான், அங்கே எடுத்து இஸ்ரவேல் இல்லை எந்த கோத்திரம், ஆகான் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், யூதா கோத்திரம். பொருள்களை எடுத்து ஒளிய வைக்கிறது பார்க்குறோம். அதில் என்னென்ன காரியங்கள் ஒளிய வச்சான் அப்படிங்கிற காரியம் இதெல்லாம் தெரியுது. அப்புறம் கடைசியில் அவனை என்ன செஞ்சாங்க, அந்த அதிகாரம் முடிகிறப்ப அந்த இஸ்ரவேலர்கள் அவனை கல்லெறிந்து கொண்டார்கள். இதுதான் அவனுடைய முடிவு. ஏன்? பாவம். பாவத்தை தேவன் வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். பாவம் செய்கிறத ஒருபோதும் அவர் என்ன செய்யறதில்ல, அனுமதிக்கிறது இல்லை. தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். நியாயாதிபதி நீதிபதி அப்படிங்கிறப்ப நியாயம்தான் முக்கியம். அவர் ராஜா, ஒரு ஆட்சி செய்கிறவர். இதில் இந்த பாடங்கள்லாம் நீங்கள் படிக்கும்போது ஏன் கடவுள் இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சாருங்கிற என்ன நமக்கு தோன்றலாம். ஆனால் அவர் மகத்துவமானவர். அவரை நம்ம கேள்வி கேட்க முடியுமா? பவுலப்போஸ்தலன் சொல்றார், ஒரு பானையை செய்கிறான் குயவன், அதை கனமான காரியத்துக்கும் கனவீனமான காரியத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. சொல்லுங்க. அதாவது நம்மகிட்டையும் அந்த கீழ்ப்படிதல் அவர் இப்போ இந்த பாடங்கள்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடங்கள்லேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அது ஓல்ட் டெஸ்டமென்ட் காடாக இருந்தாலும் சரி, நியூ டெஸ்டமென்ட் காடாக இருந்தாலும் சரி, கடவுள் தான். அவர் நீதியோடும் நியாயத்தோடும் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார். பாவம் செஞ்சால் தண்டனை உண்டு. ரோமர் 6:23 என்ன சொல்லுது? பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த முழு வசனம் என்ன சொல்லுது? மரணம். தேவனுடைய கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ நமக்கு நித்திய ஜீவன் யார் மூலமாக தான் இருக்குது? இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமாக தான் இருக்குது அப்படிங்கிற காரியத்தை இந்த பாடங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கறத பார்க்குறோம். கடைசியாக சமாதான பிரபு. தேவன் சண்டையை விரும்புகிறவர் இல்லை, போரை விரும்புகிறவர் இல்லை. அவர் சமாதானத்தின் பிரபு. சமாதான பிரபுன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை 1-2 வசனங்களை வாசித்து நாம் பாடத்தை முடிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5:9 என்ன சொல்லுன்னு பார்ப்போம். சமாதானம் பண்ணுகிறவர்கள்
பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சமாதானம் பண்ணணும், சண்டையை மூட்டி விடக்கூடாது. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, கோல் சொல்லி தெரியாத. சரி, கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். ரோமர் 12வது அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம். வாழ்க்கையில் நாம் படித்து வாசித்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு அதிகாரம். 12வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். எல்லா மனுஷரோடும் கூடுமானால் நான் உட்காந்து யோசித்தேன், ஏன் பவுல் அப்போஸ்தலன் இந்த வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு. கூடுமானால், அப்போ எல்லாரோடையும் முடியாதா? மனுஷத்தில் முடியல, இவ்வளவு நினைக்கிறோம், முடியல. என்ன சொல்லியிருக்கு? கூடுமானால் எல்லாரோடையும் எப்படி இருங்க? சமாதானமாக இருங்க. சரி, தொடர்ந்து வாசிப்போம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். கோபாக்கினைக்கு அதனால் நீ பழி வாங்காத. பழி வாங்கிறது ஓ வேலை இல்லை அப்படின்னு சொல்றார். நியாயம் தீர்க்கிறது ஓ வேலை இல்லைன்னு சொல்றார். கடவுள் சில காரியங்களை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்றார். அதில் ஒன்று நியாயம் தீர்க்காத, அது உன்னுடைய வேலை இல்லை. அது யார் செய்வேன்? நான் செய்வேன். நான் செய்கிற காரியம். நியாயம் தீர்க்கிறது என்னுடைய காரியம், பலி வாங்கிறது என்னுடைய காரியம். அதை நீ செய்யாத. நீ செய்யும் பொழுது தான் என்ன வரும்? பிரச்சனை. அதனால் இந்த பாடத்தினுடைய முக்கியமான கருத்து என்னன்னா, தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். தேவன் இன்றும் நமக்காக யுத்தம் பண்ணுவார், என்றும் யுத்தம் பண்ணுவார். ஏன்னா இந்த உலகத்தில் பர்ஃபெக்டாக நம்மளால் வாழ முடியாமல் இருக்கலாம், ஆனால் பர்ஃபெக்டாக வாழணுங்கிறது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் முக்காரண கருத்துமாக இருக்கிற நல்ல தகப்பனே, கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை கண்ணின் மணியை போல காப்பாற்றி தர்மியான ஓய்வு நாளின் காலை பொழுதில் ஒரு சிறு சபையாக ஒன்று கூடி ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி துதிக்கவும் போற்றவும் பாடவும் உம்முடைய வேத வாசனங்களை ஆராயும் செய்த மாபெரும் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து மீதமான நேரத்திலும் எங்களோடு இருந்தெல்லாம் நடக்கப் போகின்ற தெய்வீக ஆராதனை நம்முடைய விசேஷமான பிரசன்னம் இருக்க வேண்டுகிற ஆண்டவரே. செய்தியை கொடுக்கும் மகனை நீர் பெருக்கமாக ஆசீர்வதித்தலாம், அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதித்தலாம் ஆண்டவரே. இந்த நாளின் பரிசுத்தன்மை நாங்கள் உணர்ந்து இந்த நாளை நாங்கள் பரிசுத்தமாக கழிப்பதற்கான கிருபையை நீர் பரத்திலிருந்து எங்களுக்கு தர வேணுமாய் இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.